அஸ்ஸலாமு அலைக்கும். கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்லாண்டு காலமாக குவைத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னாங்கப்பட்ட ஒரு அமைப்பில் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி முஹம்மது அப்ராருல் ஹக் ரஷாதி பாசில் மலாஹரி பிஏ அவர்கள் நம்ம பள்ளியில் மிஸ்க் பள்ளியில் சொற்பொழிவு ஆற்றிக்கிறாங்க. மிக அருமையான ஒரு சொற்பொழிவும் கம்பீரமான குரலில் இவங்க சொற்பொழிவு ஆற்றிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்கணும். குவைத்தில் இருக்கப்பட்ட தமிழ் மஸ்ஜித் ஹவாலியில் இருக்கக்கூடிய தமிழ் மஸ்ஜிதில் மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னாங்கப்பட்ட ஒரு தமிழ் பள்ளியில் இவங்க ஒரு உரையை நிகழ்த்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த உரையை நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்கணும். யாரெல்லாம் அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த இதில் நல்ல நல்ல செய்திகளை நான் போட்டுட்ருக்கிறேன். சதகல்லாஹு வ சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம் ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கிருபையினாலும் நம் உயிரினும் மேலான ஹாத்தமுல் அம்பியா சர்க்காரே தோ ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயரிய துஆ பரக்கத்தினாலும் அருமை சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வழி நடத்திய ஆசிரிய பெருமக்கள், ஆன்மீக தந்தை பெருமக்கள் எல்லோருடைய துஆ பரக்கத்தினாலும் திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடு என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடல் தாண்டிய நம் உள்ளங்களை அல்லாஹ் இங்கே ஒன்று இணைத்திருக்கிறான். மேலானவர்களே, இந்தியாவை தாண்டி உலகெங்கும் தமிழ் கூறும் நல்லுள்ளங்கள் பிரவேசித்தாலும் ஒரு நாட்டுக்குள்ளே தமிழ் பேசும் சொந்தங்களுக்காகவே ஏறக்குறைய 48ற்கு மேற்பட்ட அமைப்புகளை உள்ளடக்கி ஒரு மறைமுக அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தமிழ் பேசும் உள்ளங்கள் என்றால் அது குவைத் வாழ் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். அல்லாஹ் இதை கியாமத் நாள் வரை சிறப்பாக நடாத்தி தருவானாக. மிக அற்புதமான சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கோட்டையாக இருக்கக்கூடிய, சுமார் இந்த மண்ணில் 13 ஆண்டுகள் சமுதாயத்தில் எல்லா சேவைகளிலும் மிக அற்புதமாக இறங்கி வேலை செய்யக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற குவைத்தினுடைய பல்வேறு அமைப்புகளில் முக்கியமான ஒரு மிஸ்க் என்பதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு 24 மணி நேரத்திற்குள் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மிஸ்கினுடைய ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமாக இயங்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய முகமது அலி ஹசரத் ரஷாதி கிபிலா தாமத் பரகாத்துஹும் ஹசரத்தினுடைய இணைப்பில் 2 நாட்கள் இருந்தபோது மிஸ்கினுடைய பல்வேறு சேவைகளை ஹசரத் மூலமாக உள்வாங்கி இருக்கிறேன். இங்கே ஹசரத் ஜும்மாவுக்கு முன்னாடி நமக்கு பல நசீஹத்துகள் செய்தாலும் ஹசரத் அவர்கள் பாஸ்ட், நான் பிரசன்ட்டுக்கு வந்துடுறேன். நிகழ்காலத்தில் நம்முடைய சேவை என்ன செய்து கொண்டிருந்தோம், என்ன செய்ய இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், இந்த மிஸ்க் என்ற இந்த மேம்பாலத்தின் மூலமாக இந்த மைதானத்திலே இறங்கி நான் என்ன விளையாட வேண்டும், எப்படி நம்முடைய சமுதாயத்திற்கான கல்வி தாகத்தை, சமுதாயத்திற்கான தேவையை எப்படி நாம் பூர்த்தி செய்ய வேண்டும், அதுதான் இந்த வசனத்தை நான் அடிப்படையாக வைத்து உங்களுக்கு முன் சில பல முக்கியமான தகவல்களை பரிமாற இருக்கிறேன். மிஸ்க், MISK, அற்புதமான பெயர். உண்மையாகவே நறுமணம், கமலும், கஸ்தூரி திருக்குரானில் போற்றப்படக்கூடிய அற்புதமான வார்த்தை என்றாலும் கூட இந்த மண்ணில் இத்தகைய பெயரோடு ஒரு இயக்கம், ஒரு மிகப்பெரிய செயல் வீரர்கள் என்றால் இவர்களுக்கான பெருமையை இந்த பெயர் மட்டும்தான். மிஸ்க் ஹசரத் சொன்னாங்க, மஜ்லிசு இஹ்யாஉஸ் சுன்னா குவைத், சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மிகப்பெரிய சபை குவைத், அதான் மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாஉஸ் சுன்னா குவைத்.
ரொம்ப நல்லா இருக்கு பேர். இந்த பெயரை கேள்விப்பட்ட உடனேயே நான் முடிவு செய்தேன், இந்த பெயருக்கு ஏற்ற திருவசனம் தான் இந்த மக்களுக்கான மிகப்பெரிய வழிகாட்டும் வசனம். சூரத்துல் முத்தஃபிஃபீன் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்னல் அபரார லஃபீ நஈம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உயர்ந்த ஜன்னத்துன் நஈமில் இருப்பார்கள், சுவர்க்கத்தில் இருப்பார்கள். 8 விதமான சுவர்க்கம், ஆனால் ஜன்னாத்துன் நஈம் உயர்வான சுவர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மேலான அபராறுகள், நல்லடியார்கள், உள்ளும் புறமும் பரிசுத்தமானவர்கள், சமுதாயத்தின் செயல் வீரர்கள், கடல் தாண்டினாலும் சமுதாயத்திற்காக, தாய் மண்ணிற்காக, சொந்த உறவுக்காக, சொந்த நட்புக்காக, சொந்த பெற்றோருக்காக, தன்னுடைய ஆசிரியர்களுக்காக, தன்னுடைய மண் வாசனை உலகம் முழுக்கும் மணக்க சேவை செய்யக்கூடிய மேலானவர்கள் ஜன்னாத்துன் நஈமில் இருப்பார்கள். இன்னல் அபரார லஃபீ நஈம் அலல் அராயிகி யன்துரூன். அவர்கள் மிகப்பெரிய மாளிகையிலே, மிகப்பெரிய மேடையிலே அவர்கள் பார்க்கப்படுவார்கள், எல்லோரையும் பார்ப்பார்கள். சிம்மாசனத்தில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நஸரத்தன் நஈம். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுடைய முகத்தை கண்டாலே அந்த செழிப்பு ஜொலிக்கும், அந்த அழகு ஜொலிக்கும். அருட்கொடைகளுடைய மிகப்பெரிய ஜோதி அவர்களுடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் வெளியாக்குவான். அல்லாஹ் அத்தகைய திருமுகங்களை நமக்கு நசீபாக்கி தருவானா. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், சஜதாவுடைய பரக்கத்தினால் அவர்களுடைய அடையாள சின்னங்கள் முகத்தில் பிரகாசிக்கும். எங்களுடைய ஆன்மீக குருமார்கள், ஆசிரிய பெருமக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு அக்பர் முஹம்மத் அஹ்மத். முஹம்மத் அஹ்மத் சாதாரண பெயர் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர். சொல்லுவார்கள் பெருந்தகைகள், அது அரபி இல்லப்பா, அது தமிழ். முஹம்மது அஹ்மது அரபி இல்ல, அதாவது அரபி தான், ஆனால் தமிழ் மக்களுக்கும் அதில் மிகப்பெரிய இணைப்புண்டு. முஹம்மத் அஹ்மத். எஸ்ஐஆருடைய பிரச்சனை தமிழகத்தில் எடுக்கும்போது நாங்கள் பார்த்த மிகப்பெரிய பிரச்சனை கலர் நிலவரத்தை நான் சொல்றேன். கலர் நிலவரம் நிறைய ஆதார் கார்டுகள்ல, நிறைய ஓட்டர் ஐடியில முஹம்மதுக்கு பதிலாக முகம்மதுன்னு இருக்கு, காவண்ணான் இருக்கு, கண்மணியினுடைய கா. நிறைய பேருக்கு முகம்மதுன்னு இருக்கு, நிறைய பேர் முகம்மதுன்னு இருக்கு. என்ன சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள், முகம்மதும் அஹ்மதும் ஒண்ணும் இல்லப்பா, முகம்மது முகம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய முகம், என்னுடைய முகம் அது. யார் அந்த அது? அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு. அஹமது, அஹமது யார்பா? அகம் அது, அதான் அஹமது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்னுடைய அகமும் ரசூலுல்லாஹ், என்னுடைய முகமும் ரசூலுல்லாஹ். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நஸரத்தன் நஈம். அல்லாஹ் இங்கேயும் முகத்தை பற்றி பேசுகிறார். இன்னல் அபரார லஃபீ நஈம் தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம். அவர்களுடைய முகத்தில் செழிப்பு தெரியும், பரக்கத்து தெரியும். அதனாலதான் அரேபியர்களுடைய, குவைத்து மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், அரேபியர்களுடைய சின்னம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களுடைய நெற்றியில முத்தம் கொடுப்பான். ஏன்? அந்த முகத்தின் ஜோதியை உள்ளே இழுக்கிறான். காந்த சக்தி உண்டு அந்த நெற்றியில. அந்த நெற்றி ரப்பின் காலடியில் விழுந்த நெற்றி. அந்த நெற்றிக்கு நான் முத்தம் கொடுத்தால் என் பாவத்தை எல்லாம் கழுவி விடுவான். தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம். மலேசியாவில் நான் பயானுக்கு போனபோது அங்கு ஒரு நல்ல பழக்கத்தை பார்த்தேன். மரியாதைக்குரிய தாயை, மரியாதைக்குரிய தந்தையை, ஆசிரியர் பெருமக்களை, உலமாக்களை, பெரியார்களுடைய கரத்தில் முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் அரேபியத்தில் இருக்கும் சுன்னத் கரம் அல்ல, நேரடியாக நெற்றி பாயிண்ட பிடிக்கிறாங்க. இந்த நெற்றியை தானே நீ சஜிதால வச்ச, அந்த சஜிதாவுக்குரிய உறுப்பில் முத்தம் கொடுப்பது அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய பாக்கியம். முகம் அது, அகம் அது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு. என்னுடைய அகமும் ரசூலுல்லாஹ், என்னுடைய முகமும் ரசூலுல்லாஹ். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நஸரத்தன் நஈம். அல்லாஹ் சொல்லுவான், முகம் மட்டும் பிரகாசம் அல்ல, யுஸ்கௌன மின் ரஹீகின் மக்தூம்.
முத்திரையிடப்பட்ட அற்புதமான பானங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுவான். குடித்து கொண்டே இருப்பார்கள். ஷராபன் தஹூரா. அதனால்தான் உது செய்யும் பொழுது, வாயை கொப்பளிக்கும் பொழுது, அல்லாஹும்ம அஸ்கினி ஷராபன் தஹூரா, யா அல்லாஹ் உதுவுக்காக வேண்டி கொப்பளிக்கப்படக்கூடிய இந்த நாவில் சுவர்க்கத்தில் ஷராபன் தஹூரா, பரிசுத்தமான பானத்தை குடுரப்பே. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானா. அல்லாஹ் நம்மை உயர்ந்த ரஹீக்குல் மக்தூமை அல்லாஹ் நம்முடைய நாவுகளில் அல்லாஹ் பருகச் செய்வானான். அல்லாஹ் கடைசியில சொல்லுவான், அந்த அந்த கடைசியும் இந்த மிஸ்கும் இப்ப ஒண்ணு சேருது. ஹிதாமுஹு மிஸ்க், அதனுடைய முத்திரை ஒரு மிஸ்க், மிகப்பெரிய கஸ்தூரி. அல்லாஹு தஆலா முத்திரையிடப்பட்ட கஸ்தூரியை அந்த நல்லவர்களுக்கு வழங்குவான். காலையில் எந்திரிச்சு யோசனை பண்ணு, இன்னைக்கு மிஸ்குக்கு ஹஸரத் பெருந்தகை அழைச்சிருக்கிறாங்க. என்னுடைய தகுதியற்ற இந்த அடியானுடைய பெயர் அப்ரார். அல்லாஹ் இந்த ஒரே வசனத்தில் அப்ராரையும் கொண்டு வந்துட்டா, மிஸ்கையும் கொண்டு வந்துட்டா. ஜும்மால பொருத்தமா இதே ஆயத்தையே நம்ம மக்களிடத்துல காட்டியிருக்கோம். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அப்ரார் ஆக்குவானா, நல்லவர்களாக்கி தருவானா. அல்லாஹ் கடைசியில சொல்றான், இவ்வளவும் சொல்லி பெரிய விஷயம் அல்ல, வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. இந்த சுவர்க்கத்திற்காக, இந்த மிஸ்கிற்காக, இந்த ஜன்னாத்துன் நஈமிற்காக எல்லாரும் போட்டி போடுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. போட்டி போடுங்கள், போட்டி போட்டு தேர்வு செய்யுங்கள். முதல் பரிசு கொடுங்கள், 1000 தீனார்கள் கொடுங்கள், 1,00,000 தீனார்கள் கொடுங்கள். எதற்காக? அந்த மிஸ்கிற்காக. குவைத் மிஸ்க் அல்ல, சுவர்க்கத்தின் மிஸ்க். இந்த மிஸ்கில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அந்த மிஸ்கை அல்லாஹ் நசீபாக்குவானா. வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسْ. போட்டி போடுங்கள். போட்டி போடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். என்னுடைய இபாதத், என்னுடைய ஜிக்ர், என்னுடைய திலாவத், என்னுடைய குர்ஆன், என்னுடைய ரமதான், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சதகா, என்னுடைய ஜகாத், என்னுடைய இஅ்திகாஃப், என்னுடைய ஒட்டுமொத்த இபாதத்தில் நான் போட்டி போட வேண்டும். போட்டியில் பொறாமை வேண்டாம், போட்டியில் பொறாமை வேண்டாம். போட்டியோடு விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும். போட்டியோடு விட்டு கொடுத்தல், பொறாமை அல்லாஹ் விரும்புவதில்லை. விட்டு கொடுக்கும் போட்டியை அல்லாஹ் விரும்புகிறார். அதனாலதான் தொழுகையில் கூட போட்டி போட்டு முதல் சஃபில் வாருங்கள். முதல் சஃபில் இருப்பவர்களின் நன்மை அந்த பெருமக்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்காக குலுக்கல் முறை தேர்வு செய்யப்பட வேண்டியது வரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை அவர்களை நான் மறந்தால் நாங்கெல்லாம் நன்றி கெட்டவர்களாக சமூகத்தில் கருதப்படுவோம். காலஞ்சென்ற கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சன்மார்க்கத்தின் போர்வால், சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய மிகப்பெரிய ஹீரோ, தமிழக மண்ணில் என் கஃன் துணியை என் தலையில் நான் கட்டியிருக்கிறேன், இந்த சுன்னத்துல் ஜமாஅத்திற்காக ஷஹீதாகவும் நான் தயார் என்று பல மேடைகளில் ஒலித்த அந்த கர்ஜனை அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஸ்ரத் என்ற மிகப்பெரிய சூரியனுடைய சில பல கதிர்கள் தான் நாங்கள். அந்த பெருமக்கள் இடத்துல மாணவனாக இருந்து மண்டியிட்டு துவாவை பெற்று முசாஃபஹா செய்து கிடைக்கும் நேரத்தில் அந்த கரத்தில் முத்தம் கொடுத்து உடல் நிறை சரியில்லாத போது ஹஸ்ரத் தண்ணி ஊதி கொடுங்க என்று ஹஸ்ரத் அவர்கள் துவா ஊதி கொடுத்தாங்க. என்ன துவா செஞ்சாங்களோ தெரியல. அந்த மகான் இருந்த இடத்திற்கு அல்லாஹ் எங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லாமா சைஃபுத்தீன் ஹஸ்ரத் கடந்த ரமலானுக்கு முன்னாடி பெங்களூர் சபீலுர் இர்ஷாத் நாங்கள் ஓதி எங்களை வளர்த்த ஆளாக்கிய அற்புதமான தீனுடைய ஸ்தாபனம். ஹஸ்ரத் அவங்க 2000 காலத்தில் ஓதி இருக்கிறாங்க. நாங்கள் 2010 ஓதி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மகானுடைய அந்த நாங்கள் எங்களை வளர்த்த ஆளாக்கிய அந்த பட்டறை பட்டமளிப்புலா முடித்தவுடன் உள்ளுக்குள் ஒரு கலக்கம். பெங்களூரை வந்து ஹஸ்ரத்துடைய ஜியாரத்தை பண்ணலை அப்படின்னா உயிரோடு இருந்தால் வீட்டுக்கு போயிருப்போம். ஹஸ்ரத் அவர்கள் மறைந்து விட்டார்கள். சுன்னத்தான ஒரு ஜியாரா முடித்து கொள்வோம். ரஷாதி உலமாக்கெல்லாம் சேர்ந்து சபீலுர் இர்ஷாதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஹஸ்ரத்தினுடைய அந்த மண்ணறையிலே சுன்னத்தான முறையில் மக்ரிபு தொழுது விட்டு அல்லது மக்ரிபிற்கு முன்பு ஜியாரத்திற்காக போய்
அந்த பெருமக்களுடைய அந்த அந்த உம்மத்தினுடைய தியாகையினுடைய சன்னிதானத்தில் நின்று ரப்பிடத்திலே துவா செஞ்சோம். யா அல்லாஹ், அவர்களுடைய இல்மை எங்களுக்கு தருவாயாக, அவர்களுடைய தியாகத்தை எங்களுக்கு தருவாயாக. அந்த சன்மார்க்க போர்வால் தமிழக மண்ணில் மாத்திரமல்ல, துபாய், குவைத், சிலோன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்திலும் சுன்னத்துல் ஜமாஅத் உம்மத்திற்காக இறங்கி வேலை செய்தவர்கள். கலிமத்து ஹக்கின் நிறைந்த சுல்தானின் ஜாபிர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மையான தியாகம், உண்மையான சத்தியம், அநீதம் இழைக்கும் மன்னருக்கு முன்னால் சத்தியத்தை பேசு. இதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் அல்லாமா சைஃபுத்தீன் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹ். ஹஸரத்தினுடைய ஜியாரத்து முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம், ஃபோன் வருது, குவைத்தில் பயானுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் அக்பர். ஹஸரத்தினுடைய ஜியாரத்தினுடைய பரக்கத். அதுக்கப்புறம் தான் ரமதானில் 2 வாரம் இங்கே பயானுக்கு வந்திருந்தோம், கேட்டிக்கில் இருந்தோம். அதுவரை நான் நினைச்சது ஹஸரத் அவர்கள் குவைத்தில் இந்த மாதிரி கேட்டிக்கில் தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஹஸரத் நாங்கள் ஓதுற காலத்தில் என் பிள்ளைங்கள்லாம் என்னை குவைத்து கூப்பிடுறாங்க. ஒரு தடவை மதரசாவில் லீவ் இல்லை, ரபி லெவல் லீவே இல்லை, கடுமையான கண்டிஷன் அந்த வருஷம், யாரும் போகக்கூடாது. பக்ரீத் முடித்த பிறகு ரமதானுடைய லீவ் தான், இடையில உஸ்தாதும் லீவ் எடுக்கக்கூடாது, மாணவர்களும் லீவ் எடுக்கக்கூடாது. பாடத்தில் ஹஸரத் இருக்கிறாங்க. குவைத்திலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது அப்புறம் தான் நேற்று தெரியுது ஹஸரத்து தான் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது, நேற்று தான் தெரியுது. ஃபோனில் ஹஸரத் தமிழில் பேசுகிறாங்க, உருது பசங்களுக்கெல்லாம் புரியல, எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு. நீங்கள் இந்த மாதிரி ரபி லெவலுக்கு குவைத்துக்கு வரணும், மிகப்பெரிய ஒரு சேவைகள் இங்கே நடக்குது, உங்களை கொண்டு இங்கே நிறைய இன்னும் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய விளக்கங்கள் தரப்படணும் என்று கெஞ்சும் போது ஹஸரத் சொன்னாங்க, கோச்சுக்கிறாரு தம்பி, இந்த வருஷம் ரமதான் பக்ரீதில் ரபி லெவலில் எங்களுக்கு லீவ் இல்லைப்பா, லீவ் எடுக்க முடியாதுப்பா, மதரசாவுடைய சூழ்நிலைப்பா. அவ்வளோ தியாகம். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே பயானுக்கு போக மாட்டாங்க, மதரசாவுடைய பாடம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என்னை கூப்பிடுங்க. ஜும்மா காலையில் ஃபஜர்லேருந்து நைட்டு 12 வரைக்கும் என்னை பயன்படுத்துங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னை கூப்பிடாது. மதரசாவினுடைய கண்டிஷன், மதரசாவுடைய சூழ்நிலை. ஹஸரத்து கேன்சல் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சொன்னாங்க, மிகப்பெரிய என்னுடைய பிள்ளைங்கள்லாம் குவைத்தில் கூப்பிட்றாங்க, ஆனால் இந்த ரபி லெவலில் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி ஹஸரத் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த பெருமக்களுடைய நிழலில் நாங்கள் வாழ்ந்தோம், பணிவிட செஞ்சோம். ஹஸரத் துவா செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த மண்ணில் ஹஸரத்தினுடைய பிள்ளைகளாக, ஆன்மீக பிள்ளைகளாக எங்களுடைய இந்த பயணத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற உலமாக்கள் நம்முடைய வழிகாட்டிகள், அவர்களுடைய பயான், அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய குர்ஆன், அவர்களுடைய ஹதீஸ், அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய தியாகம், அவர்கள் மறைந்திருக்கலாம், சேவைகள் மறையக்கூடாது, பேச்சு மறையக்கூடாது. அவர்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் கியாமத் நாள் வரை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. கிவாமுத் துன்யா பி அர்பாத்தி அஷ்யா. இந்த ஹதீஸை பிரதானமாக இங்கே கூறி நான் நிறைவுக்கு வருவேன். உலகத்தின் இயக்கமே நாங்கை கொண்டு அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான். எழுதியவர்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கிவாமுத் துன்யா பி அர்பாத்தி அஷ்யா. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கம், எல்லா சங்கங்களின் இயக்கம், மஸ்ஜிதுகளின் இயக்கம், மதரசாக்களின் இயக்கம், நான்கு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? முதலாவதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. அறிவிக்கக்கூடியவர்கள் யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் கிடக்கும் பொழுது அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வரக்கூடிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஜாபிர் அவர்களே கவலை வேண்டாம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை இயக்குவான், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அல்லாஹ் இயக்குவான். அப்ப கியாமத் துன்யா பி அர்பஅத்தி அஷ்யா, இந்த உலகத்தின் இயக்கம் நான்கை கொண்டு அல்லாஹ் வைத்திருக்கிறான். பி ஆலிமின் முஸ்தஅமிலின். உலகத்தினுடைய இயக்கம் முதல்ல யாரை கொண்டு? தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய ஆலிமை கொண்டு அல்லாஹ் உலகத்தை இயக்குகிறான். அமெரிக்காவில் உலமாக்கல், இங்கிலாந்தில் உலமாக்கல், துபாயில் உலமாக்கல், குவைத்தில் உலமாக்கல், உலமாக்களுடைய தலைமை, உலமாக்களுடைய முன்னிலை, உலமாக்களுடைய இல்ம், உலமாக்களுடைய தஹஜ்ஜுத், உலமாக்களுடைய கண்ணீர், உலமாக்களுடைய குர்ஆன், உலமாக்களுடைய ஹதீஸ், உலமாக்களுடைய தர்ஸ் உம்மத்தில் மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பிஆலிமின் முஸ்தஅமிலின், அமல் செய்யக்கூடிய உலமாக்கள் இதோ வந்திருக்கிறார்கள் தாயகத்தில் இருந்து. கணியத்திற்குரிய ஆன்மீக தந்தை ஹஜ்ரத் ஹாஜா ஹஜ்ரத் அவர்கள், கலீலுர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள், ஊரிலே எப்பேற்பட்ட சேவைகள்.
அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான், நடாத்தி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் உலகத்தின் இயக்கம் நான்கை கொண்டு முதல் இடத்தில் உலமாக்களை ரசூலுல்லாஹ் கொண்டு வர்றாங்க. ஏன்னா கல்விக்காக தாயை விட்டு தந்தையை விட்டு பிள்ளைங்களை விட்டு பெங்களூர்ல நாங்க ஓதி இருக்கிறோம். கேட்டு பாருங்க, அந்த சால்லா இருக்குல்ல, மதரசால ஊத்தக்கூடிய சால்லா, அதை வச்சு நாங்க ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை உருவாக்கணும். மதரசாவுடைய சால்லாவை கொண்டு உலு செஞ்சு தொழுவுலா. கிண்டல் இல்லை, மசாலா. கேள்வி வருது, பசங்க கேட்டுக்குவோம். எப்பா இந்த சால்லா வச்சு உலு செஞ்சு தொழுவலாமா? தாராளமா. ஏன் தெரியுமா? தண்ணீருடைய தன்மை அப்படியே இருக்கு. பருப்பு அது பாட்டுக்கு ஓரமா கிடக்கு, தண்ணி அது பாட்டுக்கு உடமா கிடக்கு, மஞ்சள் அது ஒரு பக்கம் கிடக்கு, நடுவுல தண்ணி. தாராளமா ஒன்றும் செஞ்சு தொழுவலாம். ஆஹா, பசங்களுக்கு உதிக்கும் திடீர்னு சட்டம். இப்படிப்பட்ட சால்லாம் தொட்டுக்க பொரியல் வாழ்க்கையிலே கேட்டுறாது, அமைதியா இருக்கணும். சோறும் தால்ச்சா, சோறு சாம்பார் மட்டும்தான். சாம்பாருங்கிற பெயர்ல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு தண்ணி, ஒலு செஞ்சு தொழுவலாம். மசாலா. பசங்க சொல்லுவாங்க, நான் தான் ஃபத்வா கொடுக்குறேன், என் ஃபத்வா எழுதி வைன்னு. அப்படிப்பட்ட மண்ணு, அப்படிப்பட்ட மதரசா. தாயை விட்டு தந்தையை விட்டு பெற்றோரை விட்டு. எங்களுடைய பிரதானமே எங்களுடைய ஆசிரியர்கள். அந்த திருமுகத்தை கண்டால் அனைத்தையும் மறந்து விடுவோம். அந்த பெருமக்களுடைய மதரசா, அவர்களுடைய துஆ, அவர்களுடைய பாடம், அவர்களுடைய அக்கறை, தந்தையை விட மேலான அவர்களுடைய வழிகாட்டுதல், தாயை விட அதிகப்படியான அரவணைப்பு. என் பிள்ளைகள் என்னுடைய மதரசாவுடைய பிள்ளைகள். அல்லாமா சைஃபுதீன் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தம்பிங்களா, நீங்க உங்க காசுல டீ வாங்கி குடிக்காதீங்க, நான் காசு கொடுக்குறேன், என் காசை வச்சு டீ குடி. ஊருக்கு போனா என்கிட்ட காசு கேளு தம்பி, கூச்சப்படாது, எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர்றேன். செலவு 10 ரூபா, ஹஸரத் 50 ரூபா கொடுப்பாங்க, நீ ஏதா வாங்கிக்க. எப்படிப்பட்ட பெருமக்கள். வீட்டுல இருந்து 1 ரூபா மணி ஆர்டர், எம்ஓ மணி ஆர்டர் வரவே வராது. 4 மாசத்துக்கு ஒரு தடவை 300 ரூபா மணி ஆர்டர் வரும். கல்வியும் கொடுத்தார்கள், வறுமையை ஒழித்தார்கள், காசை கொடுத்தார்கள், அன்பை கொடுத்தார்கள். ஏன்? தன்னையே கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கா. என் பிள்ளைகள் வளர வேண்டும். ஏன்? தாருலும் சபீலுர் ரஷாதினுடைய ஃபவுண்டர் அல்லாமா அபு சூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து இழுத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பே, என்னுடைய ஸ்தாபனத்தில் ஓதி எந்த மாணவனும் உலகத்தில் எந்த கடைக்கோடியிலும் யாசகன் ஆயிடக்கூடாது, பிச்சைக்காரன் ஆயிடக்கூடாது, கம்பீரமா இருக்கணும் என் பிள்ளைங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாக்கவிகளும் ரஷாதிகளும் அவர்களுடைய சேவைகளும் இல்லாத எந்த குக்கிராமமும் உலகத்தில் இல்லை. அமெரிக்காவில் ரஷாதிகள். நான் ஒரு ஆச்சரியத்தை சொல்லட்டுமா? தாருலும் சபீலுர் ரஷாதினுடைய மாணவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? மக்காவில் பிறந்தவர், மதீனாவில் பிறந்தவர், குவைத்தில் உள்ளவர்கள். வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 18 மணி நேரம் பயணித்து ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவர் வந்து தாருலும் சபீலுர் ரஷாதிலே கல்வி பயின்று ஆலிமாக ஆகி தன்னுடைய ஆசிரியர் அல்லாமா அபு சூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இதே மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை என்னுடைய வெஸ்ட் இண்டீஸ்ல நான் உருவாக்கணும், நீங்க தான் வந்து அடிக்கல் நாட்டி வைக்கணும். பெங்களூரில் இருந்து 18 மணி நேரம் பயணித்து வெஸ்ட் இண்டீஸுக்கு ஹஸரத் அவர்கள் போனார்கள். அங்கே ஒரு ஸ்தாபனத்தை துவக்கினார்கள், ஒரு விதையை விதைத்தார்கள், அடிக்கல் நட்டினார்கள், தாருலும் சபீலுர் ரஷாத் என்ற பெயர் வைத்தார்கள். இன்று அங்கே உருவான அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக வெஸ்ட் இண்டீஸில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட மதரசாக்கள், 200க்கும் மேற்பட்ட மதரசாக்கள். ஹஸரத்தினுடைய துஆ, கவலை, அக்கறை. மேலானவர்களே, புரிய வேண்டும். உலகத்தினுடைய இயக்கம் எதை கொண்டு? நாளை கொண்டு. முதலாவது யார்? பிஆலிமின் முஸ்தஅமிலின் பிஇல்மிஹி, தன்னுடைய இல்மை கொண்டு அமல் செய்யக்கூடிய உலமாக்கள். இவர்களுக்கு தெரியும் எந்த துஆ, எந்த ஆயத், எந்த ஹதீஸ், எந்த நேரத்தில் எப்படி, எந்த மக்களுக்காக, எந்த நேரத்தில் எப்படி கொண்டு போக வேண்டும். உலமாக்களுக்கு தெரியும். பெற்றோரை விட்டு, உறவுகளை விட்டு, நல்ல உணவுகளை விட்டு, சுகத்தை விட்டு, அனைத்தையும் விட்டு இல்முக்காக தன்னையே மாய்த்து கொண்ட உலமாக்கள் இல்லாத ஒரு இயக்கம், ஒரு சங்கம் அது நிலைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான, ஒரு இடையில் தடைப்படக்கூடிய விஷயம். உலமாக்களுடைய வழிகாட்டுதல். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வபி ஜாஹிலின் லா யஸ்தன்கிஃப் ஐ யதஅல்லம்.
உலகத்தினுடைய இயக்கம் நாளை கொண்டு முதலாவது உலமாக்கள், இரண்டாவது ஒபி ஜாஹில் கல்வி இல்லாதவர்களை கொண்டு உலகம் இயங்கும், இயக்கம் இயங்கும், மஸ்ஜிதுகள் இயங்கும், மதரசாக்கள் இயங்கும். கல்வி இல்லாதவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லா யஸ்தன்கிஃபு அன் யதஅல்லம், உலமாக்களிடம் கல்வியை பருகுவதற்கு கூச்சப்படாமல் இருக்க வேண்டும். உலமாக்களுடைய வழிகாட்டுதலை அங்கீகரிக்க வேண்டும். இங்க நீங்கள் இருக்கிறீர்கள், கண்ணியமிக்க உலமாக்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய வழிகாட்டுதலில் ரசூலுல்லாஹுடைய சேவையை செய்யக்கூடிய இல்மு இல்லாதவர்களும் இந்த தீனுடைய இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தூண். நீங்கள் ஜாஹிலும் இந்த உம்மத்திற்கு தேவை சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. ஒரு பக்கம் இந்த கட்டிடத்தினுடைய 4 பில்லர், முதல் பில்லர் யார்? ஆலிம். இரண்டாம் பில்லர் யார்? ஜாஹில். வேணும், இவர்களும் தேவை. இல்மு இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் கவலை இருக்கும், தியாகம் இருக்கும். எந்த களத்திலும் இறங்குவார்கள். நெருப்பில் குதி என்றால் குதிப்பார்கள், களத்தில் இறங்கி விளையாடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு குறை, இல்மு இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அந்த இல்மின் தாகத்தை பூர்த்தி செய்ய நீ உலமாக்களை அணுகிக்கொள். ஆனால் உன் சேவை என் தீனுக்கு தேவை. ஜாஹில்கள், ஜாஹில்னா பொதுவா அரபியர்கள் திட்டுவாங்க, போ ஜாஹில். அந்த ஜாஹில் இல்ல, இல்மு இல்லாதவர்கள். இல்மு இல்லாதவர்களும் உலமாக்களுக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். மதரசாவில் பட்டம் படிக்காதவர்கள். இந்த தீனுடைய 4 இமாம்கள் உங்களுக்கு தெரியும். இமாம் அல் ஆஸம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இந்த 4 பெருமக்களும் 4 உலமாக்களும் எந்த விதமான இல்முடைய தொடர்பே இல்லாத அல்லாஹுடைய நேசர்களிடம் தன்னுடைய மானசீக தொடர்பை வைத்தவர்கள் உம்மத்தினுடைய 4 இமாம்கள். ரகசியம் தெரிய வேண்டும். ஹஜ்ரத் சொல்றாங்க, ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஷேக் என்று சொல்லுகிறார்களே, இமாம்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முர்ஷிதை வைத்திருந்தார்கள், ஒரு ஷேக்கை வைத்திருந்தார்கள். இமாமுல் ஆதமுடைய ஷேக் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 80 பிறந்து 150 வஃபாத்தானவர்கள். தன் வாழ்நாளில் 8 சஹாபாக்களை கண்ணெதிரே கண்டவர்கள். 40 உலமாக்களுக்கு உணவை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களை உம்மத்தினுடைய இமாமாக ஆக்கிய மிகப்பெரிய பெருமகனார் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹ். ஆனால் இவர்களை உருவாக்கி வழிநடத்திய எப்படி எங்களுக்கு அல்லாமா சைஃபுத்தீன் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோ அதே போல் இமாமுல் ஆஸம் சொல்லுவார்கள், லௌலஸ் ஸனத்தான் லஹலகன் நுஅமான், லௌலஸ் ஸனத்தான் லஹலகன் நுஅமான். 2 வருடம் மாத்திரம் ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மானசீக தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த நுஅமான் இல்மின் பெருமையில் அழிந்து போயிருப்பேன். என் இல்முக்கு பெருமை சேராமல் என்னை பாதுகாத்தவர்கள் ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, அதாவது பேரப்பிள்ளையின் பேரப்பிள்ளை ரசூலுல்லாஹுடைய அஹ்ல பைத் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா. இமாம் மாலிக் யார்? ரபியத்துர் ராய் என்ற மிகப்பெரிய இறைநேச செல்வரிடத்திலே மானசீக தொடர்பு கொண்டவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ஷாஃபிஈ நேரடியாக ரசூலுல்லாஹுடைய அஹ்ல பைத் அவர்கள், ரசூலுல்லாஹுடைய பாரம்பரியம் இமாம் ஷாஃபிஈ. 2020 சேலம் அபு தாஹிர் பாக்வி ஹஜ்ரத் கிப்லா அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய உலமாக்களுடைய குழு இது போன்ற பெருமக்களுடைய ஜியாரத்திற்கு நாங்கள் போனோம். அதுல மிஸ்ருக்கு போயிருந்தோம், கெய்ரோ. அங்கே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹினுடைய ஜியாரத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுறாங்க, அவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹுடைய பாரம்பரியத்தில் பிறந்த உம்மத்தினுடைய இமாம், ஒரு மிகப்பெரிய கல்வி கடல் இமாம் ஷாஃபிஈ ஷைபானுர் ராயி என்ற சாதாரணமான ஆற்றிடையனுடைய சன்னிதானத்தில் மக்தபுடைய மாணவனை போல உட்கார்ந்திருப்பார். யார் மாதிரி? மக்தபுடைய மாணவரை போல. அவ்வளவு பெரிய ஆலிம். ஆனால் ஒரு இறைநேசரிடத்திலே அவ்வளவு பெரிய பணிவு, பண்பாடு. மன் தவாதஅ ரஃபஅஹுல்லாஹ், யார் பணிஞ்சு போகிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் என்ற அடிப்படையில் பணிந்து போனார்கள் இமாம் ஷாஃபிஈ. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் தெரியுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் தெரியுமா? அவர்களை மறந்தவர்கள் உம்மத்தில் ஒரு மூமினாகவே நாம் இருப்போமா என்பது தெரியாது. பக்தாதினுடைய மண்ணில் ஒரு ஆலிமுடைய ஜனாசாவில் மட்டும் 25 லட்சம் இஸ்லாமியர்கள். பக்தாத் இதோ அருகாமையில் தானே இருக்கு.
பகதாதினுடைய அரசவை பைலாவில் எழுதியிருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஜனாசாவில் கூடிய கூட்டம் பகதாதினுடைய வரலாற்றில் எந்த மன்னருக்கோ அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியதில்லை. கடல் மேலிலும் ஜனாசாவுடைய தொழுகை. ஜனாசா வைக்கப்பட்டது பகதாதினுடைய மையப்பகுதி. ஜனாசாவை பின்பற்றி தொழக்கூடிய முக்ததிகள் மட்டும் கடலுக்கு மேல கப்பலுக்கு மேல ஜனாசாவுடைய தொழுகை. இமாமை பின்தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனாசாவை கண்ட, அந்த வெள்ளப்பிரளயத்தை கண்ட, மனித சஞ்சாலத்தை கண்ட 1,00,000 மேற்பட்ட மாற்றார்கள் ஜனாசாவை கண்டவுடன் இஸ்லாத்தை கபூல் செய்தார். அஹ்மத் இப்னு ஹம்பல் 113 சாட்டை அடி, 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயிலில் வதைக்கப்பட்டு சாட்டையடி, வெறும் குர்ஆன் மக்லூக் இல்லை என்று சொன்னதற்காக. குர்ஆன் மக்லூக் இல்லைன்னு சொல்லுங்க, சொல்ல முடியாது. குர்ஆன் மக்லூக் என்று நான் சொல்ல மாட்டேன். குர்ஆன் கைர மக்லூக், குர்ஆன் படைக்கப்பட்ட வேதம் அல்ல என்று உறுதியாக இருந்தார்கள். சாட்டையடி அடிக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். பகதாதினுடைய மைதானத்தில் சிறை கைதியாக நிறுத்தப்படும் பொழுது கொஞ்சம் சொல்லிடலாமோ, வேற வழி இல்லையே, குர்ஆன் மக்லூக்குன்னு சொல்லிடலாமோன்னு நினைக்கும் பொழுது அபுல் ஹைசம் வருவான். அபுல் ஹைசம் வேகமா, யார் தெரியுமா அபுல் ஹைசம்? அரபு நாட்டினுடைய பகதாதினுடைய மிகப்பெரிய திருட. வலது கையை வெட்டி திருந்தல, இடது கையை வெட்டி திருந்தல, காலை வெட்டி திருந்தல. ஆனால் தைரியம், அந்த தைரியமான அபுல் ஹசம் வேகமாக வந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலிடம் சொல்வான், இங்க பாருங்க, அசத்தியத்திற்காக இருக்கக்கூடிய ஹைசம் கூட, அபுல் ஹைசம் கூட இவ்வளவு அடி வாங்கியும் தண்டனைகள் வாங்கியும் என் பாவத்தில் நான் இஸ்திகாமத்தோடு இருக்கிறேன். நீங்கள் சத்தியத்திற்காக இருக்கும் போது நீங்கள் ஹக்கை விட்டு வெளியேறலாமா? உறுதியாயிருங்க. ஒரு இமாமுக்கு பாடம் நடத்தியவன் ஒரு கொள்ளைகாரன் அபுல் ஹைசம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வாழ்நாள் முழுக்க ரப்பிடத்தில் கையேந்த பொழுது ரஹிமல்லாஹு அபுல் ஹைசம், யா அல்லாஹ் அபுல் ஹைசமுக்கு நீ இறக்கப்படு ரப்பே. அந்த நேரத்தில் எனக்கு பாடம் நடத்தியவன் அவன். அந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பக்தாதினுடைய ஜாமியா மஸ்ஜிதில் ஹதீஸை பாடமாக நடத்தினால் 800க்கு மேற்பட்ட மாணவர்கள். அவ்வளவு பெரிய இமாம். ஆனால் அவ்வளவு மாணவர்கள் கூட்டத்திற்கு மத்தியிலும் சாதாரணமான ஒரு மனிதர், தோற்றத்தில் எளிமை, இது மாதிரி தலப்பா ஜுப்பா அபா ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப சாதாரணமானவர். அவர் கிராஸ் ஆனா கூட அஹ்மத் இப்னு ஹம்பல் எந்திரிச்சு நிற்பாங்க. அவர் போன பிறகு உட்காருவாங்க. என்ன மரியாதை பாருங்க சமுதாயத்தில். நல்ல பாருங்க, இன்றைய ஜெனரேஷன்ல மரியாதை என்பது குறைந்து கொண்டே போகும். எந்திரிச்சு நின்று முசாஃபா பண்றதுக்கு தயாரா இல்லை. எல்லாம் உட்கார்றாங்க, உட்கார்ந்து முசாஃபா பண்றாங்க. பெற்றோர்கள் வரும்போது கால்களை நீட்டி அமர்ந்திருக்கிறாங்க. கணவான்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் எஜுகேஷனை தருவதை விட டிசிப்ளினை முதல்ல கொடுங்க, ஒழுக்கத்தை முதல்ல கொடுங்க. ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் மிகப்பெரிய இஸ்லாம் 5 தான் இஸ்லாம். இந்த 5 இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இறையியல், வணக்கவியல், வணிகவியல், குடும்பவியல், பண்பியல், இந்த 5ம் சரிவர. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பத்தி நான் சொல்லி வந்தேன். அந்த பெருமக்கள், அந்த மேலானவர் நடந்து போகும்போது எந்திரிச்சு நிற்பாங்க, அப்புறம் உட்காருவாங்க. கேட்கப்பட்டது, யார் அவர்? சொல்லுவார்கள், பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய ஆன்மீக தந்தை, எனக்கு அல்லாஹ்வை பாடமாக நடத்தியவர், ரப்பின் தக்வாவை இதயத்தில் கொடுத்தவர். அனா ஆலிமுன் பி கிதாபில்லாஹ் வ ஹுவ ஆலிமுன் பில்லாஹ். அனா ஆலிமுன் பி கிதாபில்லாஹ் வ ஹுவ ஆலிமுன் பில்லாஹ். நான் கிதாபுக்கு மாத்திரம் ஆலிம், அவர் அல்லாஹ்வை படித்த ஆலிம், அல்லாஹ்வை அறிந்த ஆலிம். எனவே தான் அவருக்கு நான் மரியாதை தருகிறேன். அவர்களுடைய அந்த மானசீகமான தொடர்பு சாதாரணமான அஹ்மதை அல்லாஹ் உலகம் போற்றக்கூடிய அஹ்மத் இப்னு ஹம்பலாக அல்லாஹ் மாற்றினான். ஆக உலமாக்கள் எல்லாம் ஆன்மீக பெரியார்களுடைய வழிகாட்டுதல், உம்மத்திற்கு உலமா வழிகாட்டிகள். இஸ்லாத்தினுடைய தூண் 4 கொண்டு, முதலாவது உலமாக்கள், இரண்டாவது படிப்பறிவில்லாத ஜாகில்களாக இருந்தாலும் அவர்கள், மூன்றாவது ஓபி கனியின் செல்வந்தர்கள். சமுதாயத்திற்கு தேவை, இயக்கத்திற்கு தேவை, உலகத்திற்கு தேவை, இஸ்லாத்திற்கு தேவை, மதரசாக்களுக்கு தேவை, தீனுக்கு தேவை. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், செல்வந்தர்களும் இந்த உம்மத்திற்கு தேவை. வாரி வழங்கும் செல்வந்தர்கள் கருமித்தனம் கொண்டவர்கள் அல்ல,
4 தூண்கள். முதலாவது உலமாக்கள், இரண்டாவது இல்மு இல்லாத உலமாக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாகில்கள், மூன்றாவது பணக்காரர்கள், வாரி வழங்கும் வள்ளல் பரம்பரையில் உம்மத்திற்கு வாரி வழங்கக்கூடியவர்கள், நான்காவதாக ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் வபி ஃபகீரின் லா யபீஉ ஆகிரதஹு பிதுன்யாஹு, தன் உலகத்திற்கு பதிலாக ஆகிரத்தையே விற்பனை செய்யாத ஏழை, அந்த ஏழையுடைய துஆ, அந்த ஏழையினுடைய கண்ணீர், அந்த ஏழையினுடைய நல்ல சமுதாய சேவை உம்மத்திற்கு தேவை. ஆக உலமாக்கள், இல்மறிவு இல்லாத உலமாக்களுடைய நண்பர்கள், மூன்றாவது செல்வந்தர்கள், நாலாவது ஃபுகராக்கள். இந்த 4ஐ கொண்டு அல்லாஹ் உலகத்தையும் இயக்குகிறான், எல்லா அகிலத்தையும் அல்லாஹ் இயக்குகிறான். அதே போல் அந்த 4 தூண்களும் இங்கேயும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மிஸ்க் ஒரு துவக்கம், இதனுடைய முடிவாக ஜன்னத்துன் நஈமாக இருக்க வேண்டும். இங்கே துவங்கியவர்கள் சுவர்க்கத்தில் போய் சேர வேண்டும். அதுவரை உழைக்க வேண்டும். நாமல்ல நம்முடைய பிள்ளைகள், நம் பிள்ளைகள் அல்ல நம்முடைய பேர பிள்ளைகள் இந்த இயக்கத்தை, இந்த சேவையை, இந்த ஒற்றுமையை கியாமத் நாள் வரை கொண்டு போக வேண்டும். மீண்டும் அல்லாஹ் ஹிதாமுஹு மிஸ்க் வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் என்ற அடிப்படையில் மிஸ்க்குக்காக ஒன்று சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் மஹ்ஷரிலே மிஸ்கை அல்லாஹ் தருவானாக, ஜன்னாத்துன் நஈமை அல்லாஹ் தருவானாக. மேலான இந்த ஜும்மாவுடைய நல்ல அமலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஒன்று இணைதலை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மிஸ்கின் மிகப்பெரிய ஒரு மானசீகமான தொடர்போடு இருந்து எங்களுடைய ஆன்மீக தந்தை அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மேலான கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கி தருவானாக. அவர்களுக்காக பணிவிடை செய்த இந்த பெருமக்கள், இந்த உலமாக்கள், முனீர் பாய் அவர்கள், அலி ஹஸ்ரத் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள், இவர்களுடைய சேவையை அல்லாஹ் கியாமத் நாள் வரை தொடரச் செய்வானாக. இவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் தீனுக்காக அங்கீகரிப்பானாக. இவர்கள் விட்டு போன இந்த சதகத்துல் ஜாரியாவை அல்லாஹ் கியாமத் நாளுடைய மிஸ்க் வரை இந்த மிஸ்கை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் மேலான பெருமக்களோடு, முத்தகீன்களோடு, சாலிஹீன்களோடு, சஹாபாக்களோடு, வலிமார்களோடு, நபிமார்களோடு மஹ்ஷரில் ஒன்று சேரும் நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவு, மனைவி, மக்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கடல் தாண்டிய நம்முடைய சந்திப்பை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்முடைய இதயங்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி தருவானாக என்ற மேலான துஆவோடு அற்புதமான இந்த மஸ்ஜிதிலே, இந்த இயக்கத்திலே தகுதியே அல்லாத இந்த அடியேனையும் அழைத்து தாங்கள் பேச வைத்த இந்த தருணத்தில் நான் எல்லோருக்கும், குறிப்பாக ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா என்ற நன்றியோடு நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உரத்த சிந்தனையோட உள்ளத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உரையை கேட்டோம். எல்லா புகழும் உலமாக்கள் எல்லாத்தர பாதுகாப்பானாங்க.